இங்கே நம்ம ஹீரோயினை தினமும் நைட்டு பொம்மை மாஸ் போட்ட ஒருத்தர் கொள்றான். திரும்பி அடுத்த நாள் காலையில் ஏந்திரிக்கிறா. திரும்பி அவன் நைட்டு கொள்றான். திரும்பி அடுத்த நாள் காலையில் ஏந்திரிக்கிறா. இது அவளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறா. ஒரு சைக்கோ கலகாரன் தான் அவளை கொள்றான்னு கண்டுபிடிச்சு அவனை கொல்லலான்னு போறான். அந்த நேரம் பார்த்து அந்த கொலகாரன் அவளோட பாய் ஃப்ரெண்டையே கொண்டுறான். இப்போ வேற வழி இல்லாமல் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக அவளோட உயிரை அவளே எடுத்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் உயிரோட தான் இருக்கான். இப்போ அந்த சைக்கோ கலகாரன் இவளை கொல்றதுக்கு முன்னாடியே அவனை கொண்டுறா. அவள் ரூம்மேட் அவளுக்கு அன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதால ஒரு கப் கேக் கொடுத்துருப்பா. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே எதுவுமே நடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த கேக்ல இருக்க மெழுகுவத்தி அணைச்சிட்டு அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு தூங்குறா. இப்ப அடுத்த நாள் பார்த்தா அதே நாள் தான் கண்ணை முழிக்கிறா. என்னதான் நடக்குதுன்னு அவளுக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது தன்னை கொல்ல வரது வேற யாரும் இல்ல தன்னோட ரூம்மேட் தான். இப்ப அந்த ரூம்மேட் கிட்ட போயிட்டு நீ தானே எனக்கு கேட்கல விஷத்தை வச்சு கொடுக்க பாக்குறேன், என்ன கொல்ல பாக்குறேன்னு கேட்கிறேன். உடனே அந்த ரூம்மேட் ஆமா எப்படி கண்டுபிடிச்ச, நான் லவ் பண்ண அந்த டாக்டரை இப்ப நீ லவ் பண்ற, உன்னை பார்த்துதான் அவன் என்ன கழட்டி விட்டான், அதனாலதான் உன்னை நான் கொல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றா. இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோயினை கொலை பண்றதுக்கே வந்துடுறா. ஆனா ஹீரோயின் சுதாரிச்சு அவ கொடுக்க வச்சிருக்க கப் கேக்க அவளோட வாயிலே வச்சு அவளை ஜன்னல்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. இப்போ அந்த ரூம்மேட்டும் செத்து போயிடுறா. ஹீரோயின் ஒரு வழியா அந்த டைம் லூப்ல இருந்து தப்பிச்சிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கிறா. அப்போ பாய் ஃப்ரெண்டு முன்னா நாள் பேசுறான் அதே டைலாக பேசுறான். அது கேட்டது ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டு சும்மா தான் கிண்டல் பண்ண, உன்னோட பர்த்டே முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த நாளே வந்துருச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பார்ட் கூட இருக்கு. உங்களுக்கு ஏன்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.